நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைட் ஹெம் ஹாரிஸ். வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன். கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தின் அடுத்த கட்டம் அம்பாறை லாகுகல கிராமத்தில். இலங்கையர்களுக்கு கொரிய தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்குமாறு வெளிவிவகார அமைச்சர் அந்நாட்டு தூதுவரிடம் கோரிக்கை. நல்லாட்சி காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் கவனம் செலுத்தியிருந்தால் தற்போது மக்கள் நன்மை அடைந்திருப்பார்கள் என பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. 3000 வீடுகளை அமைக்கும் வேலை திட்டம் முன்னெடுப்பு. மாடுகளுக்கு தொற்றும் வைரஸ் குறித்து கண்டறிவதற்கென நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கை 1 வாரத்தில். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் ட்விட்டர் கணக்கு நிரந்தரமாக இடைநிறுத்தம். நாடு பூராகவும் நடைமுறைப்படும் கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இம்முறை அபிவிருத்தி செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்காக அம்பாறை மாவட்டத்தில் பின்தங்கிய கிராமம் ஒன்று தேர்வு செய்யப்பட்டுள்ளது. உகன பிரதேச செயலக பிரிவில் லாகுகல கிராமம் இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கிராமத்தின் கடும் நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு இன்று இந்த அபிவிருத்தி செயற்திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்று அம்பாறை மாவட்ட செயலாளர் TML பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த கிராமத்தில் 232 குடும்பங்கள் வாழ்கின்றன. 70 தற்காலிக வீடுகளும் 13 பகுதி அளவிலான வீடுகளும் அங்கு அமைந்துள்ளன. வறுமையால் வாடும் கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் எண்ணக்கருவுக்கு அமைய இந்த வேலை திட்டம் பதுளை மாவட்டத்தின் கல்துமுல்ல பிரதேசத்தில் குமாரதென்ன கிராமத்தில் ஆரம்பமானது. அங்கு நிலவிய பல குறைபாடுகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார். இதன் 2வது நிகழ்ச்சி திட்டம் மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ கிம்பிலியாகட கிராம சேவகர் பிரிவில் இடம்பெற்றது. 3வது நிகழ்ச்சி திட்டம் பலாங்கொட இம்புல்பே ராணவன கந்த கிராமத்தில் இடம்பெற்றது. 4வது நிகழ்ச்சி திட்டம் கெபிடி கொல்லாப கணுககபெவ ஆரம்ப பாடசாலையில் இடம்பெற்றது. இந்த 4 நிகழ்ச்சி திட்டங்களிலும் மக்கள் அந்தந்த பகுதிகளில் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களுக்காக கொரிய குடியரசில் தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்குமாறு அமைச்சர் தினேஷ் குணவோதன இலங்கைக்கான கொரிய தூதுவர் உன்ஜின் பியோங்கிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிவிவகார அமைச்சில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இலங்கையின் இளையோர் சமூகத்திற்கு தொழில் வாய்ப்பை வழங்குகின்றமை குறித்து அமைச்சர் கொரியாவுக்கு நன்றி தெரிவித்தார். கோவிட் தொற்று காரணமாக தற்போது கொரியாவில் தொழில் வழங்கும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதனை மீண்டும் ஆரம்பிக்குமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தற்போதைய கோவிட் நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்றுவதற்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிக்கு எதிர்க்கட்சி தடங்களை ஏற்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். நல்லாட்சி காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் கவனம் செலுத்தி இருந்தால் தற்போது மக்கள் இதையும் விட உயர் பொருளாதார நன்மைகளை அடைந்திருக்க முடியும் என அவர் நேற்று பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். உக்ரைனில் இருந்து மட்டுமன்றி நாட்டின் பொருளாதாரத்திற்கு கூடுதலான பங்களிப்பை செலுத்தக்கூடிய ஜெர்மன், பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்தார். எதிர்க்கட்சி எந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் நாட்டில் COVID-19 தொற்றை எதிர்கொள்ளும் நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய சுட்டிக்காட்டினார். கொட்டாவ மாக்கும்புர பிரதேசத்தில் 314 வீடுகளை கொண்ட மாடி வீட்டு தொகுதி அமைக்கப்பட உள்ளது. நடுத்தர வர்க்கத்தினருக்காக 5000 மாடி வீட்டு தொகுதிகளை அமைக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் இந்த வீடுகள் அமைக்கப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் முதல் கட்டமாக 3000 வீடுகள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக 40 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும். மாக்கும்புர பலநோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தின் அதிவேக நுழைவு பகுதிக்கும் ஹை லெவல் பாதைக்கும் அருகில் இந்த வீடுகள் அமைக்கப்பட உள்ளமை விசேட அம்சமாகும்.
கொழும்பு 1 முதல் 15 வரையிலான கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் 68,894 குடிசைகள் அமைந்துள்ளன. இவற்றில் சுமார் 20,000 குடும்பங்களை புதிய வீடுகளில் குடியமர்த்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 2022 ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதிக்குள் 3000 வீடுகளை அமைக்க அமைச்சு எதிர்பார்த்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். நாடு பூராகவும் மாடுகளுக்கு தொற்றும் வைரஸ் குறித்து கண்டறிவதற்காக 7 பேர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பால் பண்ணை ஊக்குவிப்பு, பால் மற்றும் முட்டைசார் கைத்தொழில் ராஜாங்க அமைச்சு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த ராஜாங்க அமைச்சின் செயலாளர் எஸ் சேனநாயக்க குழுவுக்கு தலைமை தாங்குகிறார். குழுவின் அறிக்கை 1 வாரத்திற்குள் ராஜாங்க அமைச்சர் டிபி ஹேரத்திடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பிரபல பாடகர் நிகால் நெல்சனின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரின் வீடு அமைந்துள்ள மொரட்டுவ 3ஆம் ஒழுங்கை நிகால் நெல்சன் மாவத்தை என பெயரிடப்பட உள்ளது. இந்த நிகழ்வு இன்று மாலை மொரட்டுவையில் நகர முதல்வர் சமன்லால் பெர்னாண்டோ தலைமையில் இடம்பெறும். நிகால் நெல்சனின் இசை நிகழ்ச்சி ஒன்றும் அங்கு இடம்பெற உள்ளது. இதில் பல பாடகர் பாடகிகள் பங்கேற்க உள்ளனர். மினுவாங்கொட, பேலியகொட மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தணியின் எண்ணிக்கை 43,547 அதிகரித்துள்ளது. நேற்று 524 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக வைத்தியசாலைகள் சிகிச்சை பெற்று வந்த 656 பேர் நேற்று குணமடைந்திருப்பதாக தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. இதன்படி குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 40,317 ஆகும். இதன் வீதம் சுமார் 95 வீதமாகும். உலகில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் குணமடைந்தவர்களின் வீதம் 71.8% நாட்டில் கோவிட் மரணங்கள் 225 அதிகரித்துள்ளன. கொழும்பு 14, ரத்தினபுரி மற்றும் ஹொரண பிரதேசங்களில் இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளன. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக தேசிய வானொலியின் சிங்கள தேசிய சேவை ஒழுங்கு செய்துள்ள மற்றொரு கருத்தரங்கு இன்று இடம்பெறும். பௌத்த தர்ம பாடத்தின் 2வது பகுதியுடன் தொடர்புடைய மாதிரி வினாக்கள் அங்கு கலந்துரையாடப்படும். அனைத்து வினாத்தாள்களுக்குமான விடைகளுடன் கூடிய விவரம் நேற்று தினமின பத்திரிகையில் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை சாதாரண தர பரீட்சைக்குரிய தாய்மொழி, சமயம், கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், வரலாறு போன்ற பாடங்களுக்கான மாதிரி வினாக்கள் இந்த கருத்தரங்கில் கலந்துரையாடப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நாடு பூராக உள்ள விகாரைகளில் நடாத்தி வரும் ரத்ன சூத்திர பிரித் பாராயண நிகழ்ச்சி தொடரின் 76வது நிகழ்வு இன்று கொழும்பு 6 கிர்லப்பன பலபொக்கன புராண விகாரையில் இடம்பெறும். மாலை 6:30 முதல் சிங்கள வர்த்தக சேவை, சிட்டி FM ஆகிய அலைவரிசைகளில் இந்த பிரித் பாராயணம் அஞ்சல் செய்யப்படும். கோவிட் தொற்றின் 2வது அலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த இணக்க சபை நடவடிக்கைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது. கோவிட் காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இணக்க சபை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. ஆபத்து மிக்க பகுதிகள் தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களில் சுகாதார பாதுகாப்புடன் இணக்க சபைகள் நடத்துவதற்கு இணக்க சபை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கல்வி நடவடிக்கைகளுக்கு மீண்டும் உயிரூட்டம் அளிக்கும் வகையில் அரசாங்கம் முறையான வேலை திட்டம் ஒன்றை வகுத்திருப்பதாக அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார்.
பாடசாலை நடவடிக்கைகளுக்கு இணைவாக எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் சுகாதார பரிந்துரைகளுக்கு அமைய பகுதி நேர வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் என அவர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி முதல் நாட்டின் அனைத்து பகுதி நேர வகுப்புகளும் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு புத்தளம் கல்பிட்டியில் இருந்து கிடைக்கும் கோவா அறுவடைக்கு நியாயமான விலை கிடைப்பதில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். 1 கிலோ கோவா 10 ரூபாவுக்கும் குறைந்த விலையிலேயே கொள்வனவு செய்யப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். கற்பிட்டி குடா பகுதியில் பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் இம்முறை கோவா செய்கையை மேற்கொண்டுள்ளனர். எனினும் தமது அறுவடையை விற்பனை செய்வதற்கான ஒழுங்கான முறை இல்லை என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாகும். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் ட்விட்டர் கணக்கை நிரந்தரமாக இடைநிறுத்தி இருப்பதாக ட்விட்டர் நிறுவனம் அறிவித்துள்ளது. வன்முறை மேலும் தூண்டப்படலாம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 8ஆம் தேதி டிரம்பின் 2 ட்வீட்கள் தமது வன்முறைசார் கொள்கைகளை மீறி இருப்பதாக ட்விட்டர் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை வெள்ளை மாளிகைக்குள் அத்துமீறி பிரவேசித்த தமது ஆதரவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் செயற்பட்டமைக்காக 2வது தடவையாகவும் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் குற்ற பிரேரணையை எதிர்கொள்ள நேரிடும் என காங்கிரஸ் சபை சபாநாயகர் நென்சி பெலோசி எச்சரித்துள்ளார். லஷ்கர் இ தொய்யா ஆயுத குழுவின் மூத்த தலைவரான ஜஹீர் ரஹ்மான் லக்விக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் 5 வருட சிறை தண்டனையை விதித்துள்ளது. 3 சம்பவங்கள் தொடர்பில் ஏக காலத்தில் இந்த தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டியுள்ளது. ஒவ்வொரு சம்பவத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு மும்பாய் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவராக இவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் இவர் மீண்டும் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதை வரவேற்றுள்ளது. உலக செய்திகள் கேட்டீர்கள். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். தோட்ட வைத்தியசாலைகளை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வந்து அவற்றை விருத்தி செய்வதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா பனியாராச்சி தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்கள் விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட ஏனைய வசதிகளை கோரி வருகின்றனர். எனினும் தோட்ட காணிகளை சுவீகரித்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு காலம் எடுக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதனால் முதலில் வைத்தியசாலைகளை விருத்தி செய்து மக்களின் சுகாதார நிலைமைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். முதல் தடவையாக நாட்டில் நடைபெறவுள்ள சூப்பர் லீக் உதைபந்தாட்ட போட்டித் தொடர்கள் தொடர்பாக இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனம் ஜூம் தொழில்நுட்பம் மூடாக விளையாட்டு கழகங்களுடன் கலந்துரையாடியுள்ளது. இதற்காக 10 விளையாட்டு கழகங்கள் தமது யோசனைகளை முன்வைத்துள்ளன. இவற்றில் 8 கழகங்கள் இந்த போட்டியை நடத்துவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளன. ஏனைய 2 அணிகள் கொரோனா காரணமாக தமக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை தெளிவுபடுத்தியுள்ளன. அவர்களின் நெருக்கடிகள் பற்றி விரைவில் உதைபந்தாட்ட சம்மேளனத்திற்கு தெரியப்படுத்தப்பட உள்ளது. இந்த சந்திப்புகளின் பின்னர் சுகாதார ஒழுங்கு விதிகளுக்கு அமைய போட்டியை நடத்துவது பற்றி சம்மேளனத்தில் உள்வாரியாக கூட்டம் இடம்பெறும். இம்மாத நிறைவு பகுதியில் போட்டியை நடத்துவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள். வர்த்தக செய்தி.
இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை வர்த்தகர்களை சந்தித்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையில் பலமான பொருளாதார கூட்டு ஒத்துழைப்பு விருத்தி செய்வது உள்ளிட்ட விடயங்கள் அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளன. வர்த்தக ரீதியான சிக்கல்களை கலந்துரையாடுவதற்கென இருதரப்பையும் உள்ளடக்கிய ஒரு மன்றத்தை அமைப்பது பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. இந்திய எல்லை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை கூடுதலாக பயன்படுத்தும் வகையில் விரிவான உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதன் அவசியம் அங்கு வலியுறுத்தப்பட்டது. தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் முதலீடுகள் மூலம் இலங்கையின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு இந்தியாவினால் முக்கிய பொறுப்பு ஒன்றை நிறைவேற்ற முடியும் என அங்கு வலியுறுத்தப்பட்டது. வர்த்தக செய்தி கேட்டீர்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கடந்த வருடத்தில் தேயிலை, தெங்கு, ரப்பர் ஆகிய செய்கைகள் ஒப்பீட்டளவில் குறைந்திருப்பதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கோவிட் காரணமாக இந்த செய்கைக்கு தேவையான ஊழியம் தொடர்ச்சியாக கிடைக்கப்பெறவில்லை. பல்வேறு பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டமையும் வறட்சி காலநிலையும் தேயிலை மற்றும் தெங்கு அறுவடை குறைவதற்கு காரணமாக அமைந்துள்ளன. சந்தையில் விலை வீழ்ச்சி ஏற்பட்டதால் ரப்பர் உற்பத்தியும் குறைந்துள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை. இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவும் தாழ் அமுக்கம் காரணமாக மழையுடன் கூடிய காலநிலை இன்று இரவு முதல் சில நாட்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. காலநிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தின் அடுத்த கட்டம் அம்பாறை லகுகல கிராமத்தில். இளைஞர்களுக்கு கொரிய தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்குமாறு வெளிவிவகார அமைச்சர் அந்நாட்டு தூதுவரிடம் கோரிக்கை. நல்லாட்சி காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் கவனம் செலுத்தியிருந்தால் தற்போது மக்கள் நன்மை அடைந்திருப்பார்கள் என பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. 3000 வீடுகளை அமைக்கும் வேலை திட்டம் முன்னெடுப்பு. மாடுகளுக்கு தொற்றும் வைரஸ் குறித்து கண்டறிவதற்கென நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கை ஒரு வாரத்தில். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ட்விட்டர் கணக்கு நிரந்தரமாக இடைநிறுத்தம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.